ஆசிரியர்களுக்கு வணக்கம். இந்த 21 டேஸ் நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணுவீங்க. இதுக்கு நான் 100% ஷூரிட்டி தரேன். இப்போ வரப்போகிற இந்த சிறப்பு டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படின்றவங்க இந்த 21 டேஸ் சேலஞ்ச் கிளாஸை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இதில் இருக்கிற சிறப்பு அம்சங்கள் என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பொதுவாகவே எந்த ஒரு காரியத்தையும் 21 நாள் தொடர்ந்து செய்யும்போது அது நிச்சயமாக வெற்றி கொடுக்கும். இதனால தான் அந்த காலத்தில் இருந்த முன்னோர்கள்லாம் சொன்னாங்க, ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னாலும் 21 நாள் கோயிலில் விளக்கு போடுங்க, அது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதாவது மன உறுதியோட 21 நாள் ஒரு விஷயத்தை நினச்சிட்டே இருந்தால் அது நிச்சயமாக அது ஜெயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையே தான் நாமளும் ஃபாலோ பண்ண போகிறோம். என்ன, நம்ம எக்ஸ்ட்ரா படிக்க போகிறோம். இந்த 21 டேஸ் நீங்கள் கண்டினியூஸாக படிக்கும்போது நிச்சயமாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு செயலை 21 நாள் தொடர்ந்து செய்யும்போது அந்த செயலுக்கான நல்ல மாற்றங்களும் ஏற்படும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 21 டேஸ் எப்படி இருக்கும், அதாவது இந்த 21 டேஸ் கிளாஸஸ் எப்படி இருக்கும், இதில் டெஸ்ட் நம்ம எப்படி எழுத போகிறோம், இந்த கிளாஸோட டைமிங் என்ன, எந்தெந்த சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண போகிறோம், எந்தெந்த டாபிக்லாம் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி முழு டீட்டெயிலும் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்கள் இந்த வீடியோவுக்கு கொடுக்குற லைக்ஸ் தான் இந்த 21 டேஸுக்கான ஃபீஸு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 21 நாள் 21 தலைப்புகளில் நம்ம கிளாஸஸ் பார்க்க போகிறோம். இந்த டைட்டில்லாம் இந்த டாபிக்லாம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான டாபிக். இந்த 21 டேஸில் 21 டாபிக்ஸ், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். இதில் யாராவது ஒருத்தவங்க கூட மேம் இன்றைக்கி நடத்தின கிளாஸில் இந்த டாபிக் எனக்கு இம்பார்ட்டன்ட் மாதிரி தெரியலையே மேம் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா 100% ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம். சரிங்களா? இந்த 21 டேஸ் சேலஞ்சில் டே பை டே வர கிளாஸை பார்த்தாவே உங்களுக்கு ஈஸியாக புரியும். இன்றைக்கி நம்ம ஒரு கிளாஸ் பார்த்தோம்னா இதற்கான டெஸ்ட்டு, அதாவது எந்த டாப்பிக்கில் நம்ம கிளாஸ் பார்த்தோமோ அதற்கான டெஸ்ட்டு அடுத்த நாள் கண்டிப்பாக வந்துடும். ப்ளஸ் அந்த நாளுக்கான கிளாஸஸும் கூடவே வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த 21 டேஸ் சேலஞ்சில் நம்ம என்னென்ன சப்ஜெக்ட் கவர் பண்ண போகிறோம்னா, சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷ், இது மூணுமே இந்த 21 டேஸில் கவர் ஆகும். சரிங்களா? அதாவது 7 சைக்காலஜி கிளாஸ் இருக்கும், 7 தமிழ் கிளாஸ் இருக்கும், 7 இங்கிலீஷ் கிளாஸ் இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரியே வந்துடும். இதை தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கணும்னா தாராளமாக படிக்கலாம். ஆனால் இந்த சேலஞ்சை கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு எக்ஸாமில் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அப்போ கிளாஸஸ் டெய்லியும் எந்த டைமில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்கலாம். ஈவினிங் 4 to 4:30, டெய்லியுமே ஈவினிங் 4 to 4:30க்குள்ளே உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆகிடும். சரிங்களா? அன்றைய தேதிக்கான கிளாஸு டெய்லியும் 4 to 4:30க்குள்ளே அதுக்கான வீடியோ வந்துடும். டெஸ்ட்டு எப்போ இருக்குன்னா அடுத்த நாள் காலையில் மார்னிங் 5 மணிக்கு. சரிங்களா? என்னம்மா விடிய காலம் டெஸ்ட் வைக்கிறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா மார்னிங் டெஸ்ட் எழுதி பார்க்குறது அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அது மறக்கவே மறக்காது. அப்போ ஈவினிங் டெய்லியும் 4 to 4:30 உங்களுக்கு கண்டிப்பாக கிளாஸஸ் வந்துடும். அந்த கிளாஸஸ் நம்ம என்ன கிளாஸ் பார்க்குறோமோ அதுக்கான டெஸ்ட் வீடியோ அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு கரெக்டாக உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் இருக்கும், அதுக்கு ரிலேட்டடான டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? கிளாஸஸ் 100% தரமாக இருக்கும். நீங்கள் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் அதுக்கு ரிலேட்டடாக டெஸ்ட் எழுதும் போது அது எப்பொழுதுமே உங்களுக்கு மறக்கவும் மறக்காது. எக்ஸாமுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. நிச்சயமாக நீங்கள் எக்ஸாமில் நல்ல மார்க்ஸோடைய ஸ்கோர் பண்ணுவீங்க. கிளாஸ் டெய்லியும் 4 to 4:30, அடுத்த நாள் காலையில் 5 o'clock கண்டிப்பாக டெஸ்ட் இருக்கும். இந்த 21 டேஸ் சேலஞ்சை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் டெட் எக்ஸாமில் ஹை மார்க்கோட பாஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு சீக்ரெட் ட்ரிக் ஒன்று சொல்லட்டுங்களா? யார் யாரெல்லாம் இந்த 21 டேஸ் சேலஞ்சுக்கு ரெடியோ அவங்க எல்லாமே ஐ எம் ரெடி அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவுக்கும், அதாவது ஒவ்வொரு டேவும், அதாவது ஒரு டேயில் வர வீடியோவுக்கு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதுக்கான ஃபுல் நோட்ஸும் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் அந்த வீடியோவுக்கு கீழேயும் Day 1 சேலஞ்ச் கம்ப்ளீட்டட், Day 2 சேலஞ்ச் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிகிட்டே வாங்க. டெஸ்ட்டு வைக்கும் போதும் உங்களோட டெஸ்ட்டு மார்க்கையும் என்ட்ரு பண்ணிகிட்டே வாங்க. அப்படி பண்ணும்போது ஒரு 3 days 4 days நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5th டே ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத சூழலில் உங்களால் அப்போ கிளாஸை கண்டினியூ பண்ண முடியாமல் போகலாம். இல்லை ஒரு சிலருக்குலாம் என்னடா டெய்லியும் படிக்கிற மாதிரி இருக்கே, போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கவனம் கூட சிதறலாம். அந்த மாதிரி டைமில் நீங்கள் கமெண்ட் பண்ணிகிட்டே வந்தீங்க இல்லைங்களா, ஐ எம் ரெடி, Day 1 சேலஞ்ச் கம்ப்ளீட்டட், Day 2 சேலஞ்ச் கம்ப்ளீட்டட், இவ்வளோ மார்க்ஸு, அதாவது 20க்கு நான் 15 மார்க்கு 16 மார்க்கு அப்படின்னு சொல்லி போட்டுட்டு வரீங்க இல்லைங்களா, இந்த விஷயங்கள் உங்களை தூங்க விடாது, உங்களை மற்ற வேலைகளை செய்ய விடாது. இன்றைய சேலஞ்சை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், இன்றைக்கி நம்ம நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூங்க விடாமல் உங்களை நிச்சயமாக மோட்டிவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
நீங்கள் அதை விட்டுட்டாலும், அதாவது நீங்கள் படிக்காமல் விட்டுட்டு மற்ற ஒர்க்கை நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் கூட உங்கள் உள் மனசு சொல்லிகிட்டே இருக்கும், இன்னைய டேக்கான வீடியோ வந்திருக்குமே, இன்னைய சேலஞ்சை நம்ம கம்ப்ளீட் பண்ணணுமே, இன்னைய டெஸ்ட்டு எழுதணுமே. நிறைய பேர் படிக்கிறாங்கல்ல. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுதுல கொஞ்சம் பேர் 100 பேர் 200 பேர் அப்படி இல்லை, 1000 கணக்கில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது மற்றவங்களாம் படிச்சுட்டு இருக்காங்க, அப்போ அவங்களாம் பாஸ் பண்ணிடுவாங்கல்ல, நாமளும் பாஸ் பண்ணணும், அவங்க கூட நாமளுமே டெட் எக்ஸாமை கிளியர் பண்ணிவிட்டு வெளியே வரணும். அது ஒரு கெத்து தானே. டெட் எக்ஸாமை கிளியர் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டா அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இருக்காதுல்ல. அதனால தான் சொல்ல வரேன். அப்படின்னும் போது உங்கள் உள் மனசே உங்களை படிங்க அப்படின்னு சொல்லி தூண்ட ஆரம்பிக்கும். இந்த சைக்காலஜிக்கல் வேல்யூவை கொண்டு வரணுன்றதுக்காக தான் நான் உங்களை சொல்கிறேன். கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஐ ஆம் ரெடி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழேயும் Day 1 சேலஞ்ச் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி போடுங்க. மார்க்ஸுமே எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்களோ அந்த மார்க்கை கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக ஒரு 5 days 6 days போச்சுன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே அது உங்களை படிக்க தூண்டும், உங்கள் உள் மனசே. இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? இதில் எந்த டாப்பிக்குமே இந்த டாபிக் வராது அப்படின்னு உங்களால் சொல்லவே முடியாது. சரிங்களா? அப்படி ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே நாம் இதில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.